சிம்பிளா ரொம்ப ஹெல்தியான ஒரு ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நைட்டே நிலக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. காலையில 5, 6 தடவை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணலைன்னா இதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாவே இருக்காது. அதனாலதான் இதை அரைச்சு நம்ம தோசையா சுட்டு சாப்பிடலாம். கார சட்னி வச்சு சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எங்க வீட்டுல இந்த ரெசிபி ஃபெயில் ஆயிடுச்சுங்க. அதனால எட்ரா அந்த பணியார சட்டியை அவன் தான் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, இருந்தா அதையும் ஆட் பண்ணியிருப்பேன். வெங்காயம் ஆட் பண்ணி இதெல்லாம் இந்த மாவுல கலந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாவுல ஒரு 1/4 கரண்டி இந்த கரண்டியில தோசை மாவும் ஆட் பண்ணி இதை பணியாரமா சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியார சட்டியில கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணி இதை பணியாரமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம டேஸ்டா இருந்தது. எங்க வீட்டுல அந்த ரெசிபி ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாவுல அந்த வாசனை தெரிஞ்சதுன்னாங்க, பணியாரமா சுட்டினப்போ அந்த டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னாங்க. ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கிராங்கியா இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க.